உறவுகளுக்கு அன்பு வணக்கம். சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்ட யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரை தொடர்பாக மக்களால் முன்னெடுக்கப்படுகின்ற நியாயமான போராட்டம் சுமார் 7 வருடங்களை தாண்டி சென்று கொண்டிருக்கின்றது. இன்று 2025 டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி அறவழியில் மக்களால் முன்னெடுக்கப்பட்ட ஒரு போராட்டத்திற்கு போலீசார் இடைமறித்ததில் அவர்களுக்கு இடையில் இடம்பெற்ற ஒரு வாக்குவாதம் கலவரமாக மாறி வேலன் சுவாமிகள் உட்பட 5 கைது செய்யப்படும் நிலைமைக்கு தள்ளப்பட்டது. இந்த விகாரை தொடர்பாக உண்மையில் இந்த வரலாறுகள் கூறுவது என்ன, உண்மையில் நடந்தது என்ன என்பதை பற்றி இந்த ஒரு காணொலியில் பேசுவோம். வளமையாக கூறுவதுதான், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கின்ற என்னுடைய நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மறக்காமல் இந்த காணொலி பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். ஓகே, 2018ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் ஆளுநராக இருந்த ரெஜினல் குரே என்பவரினால் அடிக்கல் நாட்டப்பட்டது தான் இந்த தையிட்டி விகாரை. காங்கேசன் துறைக்கு அருகில் இருக்கின்றது இந்த தையிட்டி என்ற பிரதேசம். அங்கே அமைக்கப்படுகின்ற இந்த விகாரை தான் சர்ச்சைக்குரிய ஒரு விகாரையாக சுமார் 7 வருட காலங்களாக மக்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றனர். இந்த 2018ஆம் ஆண்டு மைத்ரிபால சிறிசேன அவர்களது நல்லாட்சிக்கான அந்த பீரியடில் தான் இந்த ஒரு அடிக்கல் நாட்டப்படுகின்றது. உண்மையில் இந்த சிங்கள தரப்பு என்ன கூறுகின்றது என்றால், இந்த விகாரைக்கான ஆதாரமாக 1946 முதல் அவர்களுக்கு அந்த காணிக்கான பத்திரம், உறுதி பத்திரம் இருக்குது என்று இவர்கள் கூறுகின்ற அதே வேளை சங்கமித்தை ஜெயஸ்ரீ மகாபோதிக்கு வருகை தரும் பொழுது அந்த இடத்திலே, அதாவது தற்பொழுது இந்த விகாரை அமைந்திருக்கின்ற இடத்திலே அமர்ந்திருந்து ஓய்வு பெற்றதாகவும் அந்த இடத்தில் ஒரு விகாரையை அமைப்பதற்கு அப்பொழுது இருந்த தேவநம்பிய தீசன், இந்த தேவநம்பிய தீசன் தான் இலங்கையில் பௌத்த மதத்திற்கு முதலாவது பௌத்த மதத்தை தழுவிய மன்னனாக கருதப்படுவது. சோ இந்த தேவநம்பிய தீசனிடம் இந்த சங்கமித்தை அந்த இடத்தில் ஒரு விகாரை அமைக்க கேட்டுக்கொண்டதாகவும் இவர்களது மகாவம்ச வரலாறு கூறி நிற்கின்றது. உண்மையில் இந்த தேவநம்பிய தீசன் என்ற கதை தொடர்பாக, இந்த மன்னன் தொடர்பாக கூட ஒரு ஆதாரபூர்வமான தகவல் இல்லை. இதிலும் கூட சில திரிபுபட்ட வரலாறுகள் காணப்படுகின்றன. அவனது பெயர் தீசன் எனவும், இந்த பௌத்த மதத்தை அவன் ஏற்றுக்கொண்டதால் தேவனை நம்பிய தீசன் என வழங்கப்பட்டதாகவும், பின்னாளில் இந்த சிங்கள மயமாக்கல் என்ற விடயம் தேவநம்பிய திச என்று ரீதியில் வழங்கப்பட்டதாகவும் தான் உண்மையில் இன்னும் சில தமிழ் ஆய்வாளர்கள் கூறி நிற்கின்றார்கள். இந்த விவகாரம் இவ்வாறு இருக்க 2018 தான் இந்த விகாரைக்கான அடிக்கல் நாட்டப்படுகின்றது. நாட்டப்பட்டு அந்த 2019 கால பகுதியில் நாட்டில் கொரோனா முடக்கம் ஏற்படுகின்றது. சோ இந்த ஒரு காலப்பகுதியில் சுற்றி வளைத்து தகரங்களால் மூடப்பட்டு அடைக்கப்பட்டு தான் இந்த கட்டடம் கட்டப்படுகின்றது. உண்மையில் இந்த கட்டடம் கட்டப்படும் பொழுது இது விகாரை தான் இங்கே கட்டப்படுகின்றது என்பது கூட மக்களுக்கு தெரியாது. 1980ஆம் ஆண்டு கால பகுதியிலே 11 குடும்பங்கள் அங்கே வாழ்ந்ததற்கான, அதாவது தற்பொழுது விகாரை இருக்கின்ற இடத்தில் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள், காணி உறுதி பத்திரங்கள் அனைத்தும் அவர்களிடம் இருக்கின்றது. ஆனால் 1990இல் அந்த மக்கள் அங்கிருந்து இடம்பெயர்கின்றார்கள். யுத்த நிலைமை காரணமாக, யுத்தம் அதிகரித்ததன் காரணமாக அங்கிருந்து இடம்பெயர்கின்றார்கள். இடம்பெயர்ந்து 2017 மீள குடியமர்த்தப்படுகின்றார்கள். அதாவது 2015 தான் இந்த காணி, இந்த தையிட்டி அந்த பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற காணிகள் இராணுவ வசத்தினரிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுவிக்கப்பட்ட பொழுது, பகுதி பகுதியாக விடுவிக்கப்பட்ட பொழுது 2017 தான் மீள குடியமர்த்தப்படுகின்றார்கள். அவ்வாறு குடியமர்த்தப்பட்ட பொழுது அங்கே ஒரு விகாரை இருக்கவில்லை என்பதுதான் மக்களுடைய கருத்து. ஆனால் யாழ்ப்பாணத்தில் பிரசித்தி பெற்ற விகாரையான நைனாதீவு அந்த விகாரையின் மடாதிபதி, விகாராதிபதி கூறும் பொழுது, உண்மையில் இது மக்கள் நிலத்தில் தான் இந்த விகாரை அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த தையிட்டு பிரதேசத்தில் ஒரு விகாரை இருந்தது என்று அவரது கருத்து, அவர் தனது கருத்தை கூறியிருக்கின்றார். ஆனால் தற்பொழுது அமைக்கப்படுகின்ற இந்த விகாரை சட்டவிரோதமானது என்பதில் அவர் உறுதியாக இருக்கின்றார். ஏனெனில் ஏற்கனவே இருந்த விகாரைக்கும் தற்பொழுது அமைக்கப்படுகின்ற விகாரைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பது நைனாதீவு விகாராதிபதியின் ஆணித்தரமான கருத்தாக இருக்கின்றது.
அவ்வாறு அங்கே ஒரு விகாரை இருந்தாலும் கூட அதற்கு ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், வடமாகாணத்தை பொறுத்த அளவிலே தமிழ் மொழி பேசிய பௌத்த மக்கள் அங்கே வாழ்ந்தார்கள் என்பதற்கான ஆதாரம் இருக்கின்றது. இதனால் தான் சமண மதத்தையும் பௌத்த மதத்தையும் சோழர்கள் ஆதரித்தார்கள், சோழ மன்னர்கள் ஆதரித்தார்கள். அந்த சமண துறவிகளை காப்பாற்றினார்கள், சமண மடாலயங்களை நிறுவினார்கள், அவர்களுக்கான பூரண சுதந்திரத்தை வழங்கினார்கள். அவ்வாறு தான் இந்த சமண மதமும் பௌத்த மதமும் சோழர்களால் கட்டி காக்கப்பட்டது. அதனால் தான் இன்று இந்தியாவை அண்டிய வெளிமாநிலங்களிலும் இந்த பௌத்த மதம் ஆழமாக நிறுவப்படுவதற்கான காரணமாக அமைந்ததே இந்த சோழ மன்னர்கள் என்று கூட ஒரு வகையில் கூறலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது சோழருடைய ஆட்சி காலத்திலும் இந்த யாழ்ப்பாணம் இருந்தது. சோ ஆரம்பத்தில் தமிழ் பேசிய பௌத்தர்கள் இருந்திருக்கலாம் யாழ்ப்பாணத்தில், அந்த இருந்ததற்கான ஆதாரம் இருக்கின்றது. சோ அங்கே ஒரு விகாரை இருந்திருக்கின்றான். அதாவது விகாரை என்பதற்கு தமிழ் மக்கள் ஒருபோதும் வடமாகாணத்தில் எதிர்ப்பு தெரிவித்ததில்லை. அதற்கு சிறந்த உதாரணம் தான் இந்த நயினாதீவு விகாரை. இன்றும் மக்களால் போற்றப்படுகின்ற, சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் ஒற்றுமையாக சென்று வருகின்ற ஒரு விகாரையாக காணப்படுகின்றது இந்த நயினாதீவு விகாரை. யாழ்ப்பாண நகரிலும் ஒரு விகாரை இருக்கின்றது. ஆனால் சர்ச்சைக்குரிய இடமாக இருப்பது இந்த தையிட்டி விகாரை மாத்திரம்தான். ஏனென்று சொன்னால் அங்கு அந்த விகாரையானது தமிழ் மக்களுடைய சொந்த நிலங்களில் கட்டப்பட்டிருக்கின்றது. ஓகே, இந்த விகாரைக்கு கொடுக்கப்பட்டது ஒரு 20 பர்ச்சேஸ். அந்த 20 பர்ச்சேஸோடு இந்த மடாதிபதி, இந்த விகாரையை நடத்துபவர் அதற்குள்ளே தன்னுடைய காரியங்களை செய்துவிட்டால், தன்னுடைய மத வழிபாடுகளை செய்துவிட்டால் இங்கே பிரச்சனை இல்லை. ஆனால் அதை தாண்டி சுமார் 14 ஏக்கர் நிலப்பரப்பினை இந்த மடாதிபதி இந்த பௌத்த சம்மேளனத்துக்கு உரிமை, பௌத்த சம்மேளனத்திற்கு தான் இது உரிமை, பௌத்த சம்மேளனத்திற்கு இது வேண்டும் என்று விடாப்பிடியாக நிற்பது தான் இங்கே போராட்டம். என்னுடைய காணியை, என்னுடைய நிலத்தை, என்னுடைய மூதாதையர் வாழ்ந்த நிலத்தை, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கவிருக்கின்ற நிலத்தை யாரோ ஒருத்தருக்கு இராணுவமயமாக்கலுக்கோ அல்லது ஒரு மதமயமாக்கல் சம்பந்தப்பட்ட விடயத்திற்கோ கொடுத்து விட்டு வாயை பார்த்து கொண்டிருப்பது அல்லது வானத்தை பார்த்து கொண்டிருப்பதற்கு அந்த அளவிற்கு மக்கள் ஏமாந்தவர்கள் அல்ல. தற்பொழுது இருக்கின்ற நிலையில் உண்மையில் சமத்துவம் என்பது இரு சாராராலும் பேணப்படுகின்றது. தமிழ் மக்களும் இந்த சமத்துவத்தை விரும்புகின்றார்கள், சிங்கள மக்களும் இந்த சமத்துவத்தை விரும்புகின்றார்கள். ஆனால் இது போன்ற இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி திணைக்களம் இலங்கையில் செயல்படுவது எவ்வாறு என்று சொன்னால், பௌத்த மதத்தையும் இன ஆக்கிரமிப்பு அல்லது இந்த அத்துமீறிய குடியேற்றங்களை நிறுவுவதற்கான ஒரு செயலகமாகத்தான் இந்த தொல்பொருளியல் திணைக்களம் செயல்பட்டு வருகின்றது. சோ இது போன்ற இந்த விகாரைகள் தொடர்பான விடயத்தை அனுர அரசு அல்லது ஜனாதிபதி நேரடியாக கண்காணித்து இதற்கு சரியான ஒரு முடிவினை கூற வேண்டும். அங்கே அந்த 20 பர்ச்சேஸில் விகாரையை அமைத்து விட்டு போவதில் எந்த பிரச்சனையும் தமிழ் மக்களுக்கு இல்லை என்பது இன்று அவர்கள் அந்த ஆர்ப்பாட்ட இடத்திலே போலீசாருக்கு தெரிவுபடுத்தியதில் உண்மையில் எங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. சோ இந்த ஒரு நிலையில் உண்மையில் மக்கள் பக்கம் இருக்கின்ற நியாயத்தை நோக்கி மக்களுக்கான காணிகளை விடுத்து நீங்கள் அந்த விகாரைக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியில் விகாரைக்கான செயல்பாடுகளை செய்து கொண்டு வந்தால் சமத்துவம் இலங்கையில் உண்மையில் இருக்கும் என்று நாங்களும் நம்பலாம். சந்திக்கின்ற இன்னும் ஒரு பதிவில், அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்களில் ஒருவன் சந்திரன். வணக்கம்.